மூவி ஃப்ளாப் ஆகுதுன்னா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு அந்த மூவி டீமுக்கு தான் தெரியும். அதுவும் ஒரு நல்ல படம் கொடுத்து அந்த மூவி டீம் கண்ணு முன்னாடியே தோத்து போறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் சினாரியோ. ஆனா ஒரு சில படங்கள் இருக்கு, ரிலீஸ் ஆன டைம்ல பெருசா செலிப்ரேட் பண்ணப்படாம கல்ட் கிளாசிக் ஸ்டேட்டஸ்ல வச்சு செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோல ரிலீஸ் ஆன டைம்ல செலிப்ரேட் பண்ணப்படாம ஓவர் தி இயர்ஸ் கல்ட் கிளாசிக் ஸ்டேட்டஸ்ல வச்சு செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு சில தமிழ் மூவிஸ் பற்றி தான் சொல்ல போறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சொல்லுவது எல்லாமே காதல் கொண்டதுக்கு அப்புறம் அந்த 3 டிராகன்ஸ் ஒன்று சேர்ற படம் தான் இந்த புதுப்பேட்டை. எனக்கு தெரிஞ்சு அன்அப்பாலஜெட்டிக்கான நெகட்டிவ் ஷேட்ல ஹீரோவா காட்டினது இந்த குக்கிகுமார் கேரக்டர் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா. ஒரே ஒரு கேள்வி தான் இந்த படத்து மேல ஆடியன்ஸ் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வராம போனதுக்கு காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ் கேங்ஸ்டர் ரோல் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான். ஆனா உள்ள போய் பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த குக்கிகுமார் கேரக்டருக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸால ஆக்டர் தனுஷ் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு. ஸ்டைலிஷான என்ட்ரி இல்ல, மாஸ் பஞ்ச் இல்ல, ஜஸ்ட் சர்வைவல், ரா பெயின் அண்ட் ரூத்லெஸ்ஸான ரைஸ் தான். 2006 காலகட்டத்தில் கேங்ஸ்டர் படம்னா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு. ஹீரோ கேங்ஸ்டராகவே கெட்டவராகவே இருந்தாலும் அவர் கெட்டதை தடுக்கிறதுக்காக தான் கெட்டவராக இருந்திருக்கணும். அதுதான் அந்த டெம்ப்ளேட். நம்ம வேலு நாயக்கர் பார்த்துருப்போம், சூர்யா பார்த்துருப்போம், பாஷாபாய் பார்த்துருப்போம். அது இல்லாமல் வந்த எல்லா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸும் இதே டெம்ப்ளேட் தான். ஆனால் புதுப்பேட்டை இது எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. அன்அப்பாலஜெட்டிக் ரைஸ் ஆஃப் அ கிரிமினல், இதுதான் செல்வா சார் கொடுத்த ஷாட். மாசான எலிவேஷன், நல்லதுக்காகவே கெட்டது செய்யற ஹீரோன்னு பழக்கப்பட்ட ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ரெடியே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கேங்ஸ்டர் ஃபிலிம், இது ஒரு டார்க்கான, பெயின்ஃபுல்லான, எமோஷனல் பயோகிராஃபி ஆஃப் அ மேன் ஹூ வாஸ் நெவர் மென்ட் டு பி a ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. ஓவர் தி இயர்ஸ் இந்த படத்தை எடுத்து பார்ட் பை பார்ட் டீகோட் பண்ணி செலிப்ரேட் பண்றதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப கான்ட்ரவர்சிஸை கிளப்பின மூவிஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதில் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. மணிரத்னம் சாரோட இருவர். ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ், தமிழ்நாடு தமிழ் சினிமா ரெண்டையும் ரூல் பண்ணவங்களோட ஹிஸ்டரியை டைரக்டாக சொல்லாமல் ஹிண்டாக கொடுத்துருப்பாரு மணி சார். எம்ஜிஆர் கருணாநிதியோட ஃப்ரெண்ட்ஷிப், என்வி, ரைஸ், ஃபால் எல்லாத்தையும் எடுத்து மணிரத்னம் ஒரு சினிமேட்டிக் போயம் மாதிரி எழுதினார். ஆனால் ஏதோ மிஸ் ஆச்சு. டூ கிளாஸி, டூ பொலிட்டிக்கல், டூ ஸ்லோன்னு சொல்லி தியேட்டரில் க்ரௌடே இல்லை. மோகன்லால் சாரோட கேரக்டர் ஆனந்தன் ஸ்க்ரீன்ல மாசான ஹீரோ, பட் ஸ்லோலி பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ராகிறார். எம்ஜிஆர் சாரோட ஜேர்னி பார்த்த மாதிரியே ஆனால் டேரக்டா சொல்லலை, ஜஸ்ட் ஹிண்ட் தான் கொடுத்துருப்பார். அவரோட ஸ்மைல், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரின்னு ஒரு ஆக்டர் எப்படி இப்படி எமோட் பண்ண முடியும்? இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ் சாரோட தமிழ் செல்வன் கேரக்டர், கருணாநிதியோட பவர், கன்விக்ஷன், எமோஷனல் எல்லாத்தையும் சூப்பரா கேரி பண்ணியிருப்பார். அவரோட டைலாக், எக்ஸ்பிரஷன்ஸ், மாநாடு போர்ஷன்ஸ், எஸ்பெஷலி பொயட்ரிக் போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சார் தமிழ் சினிமாவுக்கு கத்தி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இருவர் இஸ் நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் டிராமா. சினிமாவில் ரியலிசம்னா என்னன்னு காட்டின படங்கள்ல இதுவும் ஒன்று. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹெவியா இருக்காது, டிராமா பெருசா இருக்காது, பஞ்ச் லைன்ஸ் எதுவும் இருக்காது, ஸ்லோ மோஷன்ஸ் இருக்காது. பியூர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸிகியூஷனை நம்பியே இறங்கின படம் தான் அந்த இரு. ரஹ்மான் சார் பல இடங்கள்ல சட்டிலா விட்டாலும் தேவையான இடத்துல பூந்து விளையாடி இருப்பாரு. எஸ்பெஷலி நறுமுகை சாங் இப்ப கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரிலீஸ் ஆன டைம்ல ஏதோ ரீசன் சொல்லி இக்னோர் பண்ணப்பட்டாலும் இப்போ ஃபிலிம் பக்ஸ், சினிமா லவர்ஸ், ஈவன் நியூ ஜென் யூடியூபர்ஸ் எல்லாரும் இருவர் பத்தி பேசுறாங்க. படம் இல்லை, இது ஒரு வரலாறுன்னு. அப்போ ரிஜெக்ட் பண்ணவங்க கூட இப்போ யூடியூப் ஷார்ட் சீன்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்றோம். இருவர்ல ட்விஸ்ட் இல்லை ஆனா ஹிஸ்டரி இருக்கு, மாஸ் இல்லை ஆனா மீனிங். தமிழ் சினிமாவில் டைம்லெஸ் பொலிட்டிக்கல் டிராமான ஒரு ஜேர்னர் இருந்தா இருவர் தான். 2003 ஒரு செம்மையான டைரக்டர் ஆக்டர் காம்போ இணையுது. சுந்தர் சி சார், கமல்ஹாசன் சார் எல்லாரும் ஒரு செம்மையான ஃபன்னான ஒரு காமெடி எபிக் மூவி வரும் லைக் பஞ்சதந்திரம், மைக்கேல் மதன காமராஜன் நினைச்சாங்க. பட் ரைட்டர் கமல்ஹாசன் ஹேட் அதர் ஐடியா. படம் பார்த்தவங்களுக்கு இது என்ன படம், காமெடியா, ட்ராஜடியா, டிராவலா, பிலாசபியான்னு யோசிக்க வச்சது. ஒரு ஏத்திஸ்டும் ஒரு கேபிட்டலிஸ்டும் சந்திப்பும் அவங்க பண்ற ஜேர்னி தான் படமே. டீப் பிலாசபிக்கல் பஞ்சஸ் நிறையாவே இருக்கும். இது கமல் சாரோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இன் ஹிஸ் career. Disfigured face, limping walk, ஆனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மைண்ட்ஸ் எவர் ஷோன் ஆன் ஸ்க்ரீன். அன்பே சிவம்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்லோகன் இல்லை, அது ஒரு பிலீஃப். கடவுள்னா என்ன, காதல்னா என்ன, ஹியூமானிட்டினா என்ன, கம்யூனிசம்னா என்ன, சீனுக்கு சீன் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பார் கமல் சார். ஆனால் எதுவுமே ப்ரீச்சியாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க கேட்டுக்கிறோங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்படியே கான்ட்ராஸ்டிங்கான அன்பரச கேரக்டரில் மாதவன் சார் செல்ஃப் சென்டர்ட், ஈகோயிஸ்டிக், மாடர்ன் கார்பரேட் காயா நடிச்சிருப்பார். ஸ்லோலி நல்ல சிவம் கிட்ட இருந்து லைஃபை புரிஞ்சுக்கிற ஒரு பையன். எண்ணில் நமக்கு அன்பரசுக்கும் சேம் ஃபீல் தான் வரும். நமக்கு தெரியாத ஒரு பெரிய லைஃப் லெசனே கிடைச்சிருக்கு நல்ல சிவம் கிட்ட இருந்து அப்படின்னு. இந்த 2003 ஆடியன்ஸ் சுந்தர் சி சாரோட டெம்ப்ளேட்டான காமெடி, ஃபைட், கிளாமர், பாட்டு, டான்ஸ்ன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா படம் ஃபுல்லா ஏகப்பட்ட டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தாரு கமல் சார். டூ டீப் ஃபார் தட் எரா.
டூ போல்ட் ஃபார் தட் மார்க், டூ ரியல் ஃபார் தட், பட் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் ஃபார் டுடேஸ் ஆடியன்ஸ். இப்போ மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தா ஓடிடியே ஃபயர் ஆயிருக்கும். ரிவ்யூஸ் எல்லாம் இந்தியாவோட ஃபாரஸ்ட் கம்பெனி டேக் போட்டுருப்பாங்க. கமல் சார் இஸ் காட், ஐரனி லெவல் மேக்ஸ்னு வைரல் பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அண்டர்ரேட்டட் கிளாசிக்னு டேக் மாட்டி வரும். கேரண்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாவே இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது புதுசாக ஏதாவது தெரியும். படம் இன்னும் பார்க்கலன்னா அது ஒரு கிரைம், கண்டிப்பாக பார்த்துருங்க. 2011 மறுபடியும் தனுஷ் செல்வராகவன் கூட்டணி வருது. ஆனா இந்த தடவை மூணாவது டிராகன் வாஸ் ரிப்ளேஸ்டு பை another குட்டி டிராகன். ஜிவி பிரகாஷ் வரார். மயக்கம் வாஸ் நெவர் a லவ் ஸ்டோரி, நெவர் ஜஸ்ட் a ட்ரீமர் ஸ்டோரி. இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஜேர்னி தான். கார்த்திக் சுவாமிநாதன்ங்கிற கேரக்டர்ல தனுஷ் அவர் ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆனா அப்பா இல்லை, அம்மா இல்லை, சப்போர்ட் இல்லை, துரோகம் மட்டும்தான் இருக்கு. என்ன பண்றாரு, எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஆனால் போட்டோ எடுக்கும்போது மட்டும் ஒரு மாதிரி சைலன்ஸ் பேலன்ஸ் ஆகும். அப்போ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு லவ் ஸ்டோரி, கியூட்டான தனுஷ், சாங்ஸ், சந்தானம் காமெடி. ஆனா செல்வா சார் ஒரு சைக்காட்டிக் கேஸ் எடுத்து வந்து ஃப்ரண்ட்ல வச்சார். தனுஷ் ஸ்கிரீமிங் ஸ்கிரீன், மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க. ஹீரோ இப்படிலாம் இருப்பானடா, ஹீரோ பைத்தியமா, ஒய்ஃபையே ஹீரோ போட்டு அடிக்கலாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லி ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ மூவி ரீல்ஸ்ல எமோஷன் வேணும்னாலும் மயக்கம் இல்லைதான். ஆங்கர், ட்ராமா, கில்ட், டேலண்ட் எல்லாம் கலந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருப்பாரு தனுஷ். ஹீரோயின் கேரக்டர் மென்ஷன் பண்ணியே ஆகணும். யாமினி மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் வேணும்னு பசங்க ட்ரெண்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அதை கரெக்டாக பெர்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க ரிச்சா. ஜிவியோட ஓட 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 காதல் என் காதல் ரிலீஸ் ஆன டைமில் அன்யூஷுவல் லிரிக்ஸும் அஃபென்சிவாகவும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஓவர் த இயர்ஸ் 2K கிட்ஸுக்கு அது ஒரு ஆந்தமாக செட் ஆயிடுச்சு. அப்போ ரிஜெக்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் அந்த டைமுக்கு இது ரொம்ப ரியலாக இருந்துச்சோ, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சோன்னு தோணும். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆனால் கன்ஃபார்மாக பிளாக் பஸ்டர் தான். மாஸ்டர் பீஸ் ரிவ்யூஸ், ஈவன் தனுஷ் டிசர்வ் ஆஸ்கர்லாம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தியான ஃபிலிம் தான். இவ்வளோ பிக் ஸ்கேல் ஹைஸ்ட் மூவிஸ்லாம் ஹாலிவுட்டில் தான் நடக்கும்னு நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டான மைண்ட் செட் இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் மணி சார் வந்து 1993 இது உங்கள் ஹைஸ் படம்னு சொன்னார். ஆனால் நம்ம அதுக்கு ரெடியாக இல்லை. திருடா வாஸ் இயர்ஸ் ஆகட் ஆஃப் இட்ஸ் டைம். ஜேம்ஸ் பாண்ட் கொத்துப்பட்டறை மாதிரியான ஒரு மேட் காம்பினேஷன். பணம் திருடுற கதை, ஆனால் படம் ஃபுல்லாக வேற லெவல் குவர்க்கி, கலர்ஃபுல், கேயாட்டிக் எனர்ஜி இருக்கும். அப்போ படம் பார்த்தவங்க என்னடா இது, லாஜிக் இல்லை, மாஸ் இல்லை, காமெடி ஒன்றும் புரியலன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் இருந்த ஸ்வாக், ஸ்டைல் அண்ட் மேக்னஸ் இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலரான ஹீரோயின் டெம்ப்ளேட்டே இருக்காது. படம் ஃபுல்லாக ஒரு கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல்டு கேஸ் மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் இவன் தான் ஹீரோ, அவன் தான் வில்லன், எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம கிட்ட நிறைய டவுட் வரும். ஆனால் பணம் முடிஞ்ச உடனே இது ஏன் ஓடாமல் போச்சுங்கிற கேள்வி கண்டிப்பாக. செல்வராகவன் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாமே டேரக்டா ஆர் இன்டெரக்டா திருடாவோட இன்ஸ்பிரேஷன் சொல்றாங்க. ரஹ்மான் சார் மணி சார் கூட சேர்ந்து பண்ற 2வது படமா இருந்துச்சு. அப்போ ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. படத்தை தேட்டர்ல பார்த்தவங்க சில பேர்கிட்ட ஃபீட்பேக்ஸ் கேட்டப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது புரியாம போச்சுங்கிற மாதிரி ஃபீட்பேக்கும் சொன்னாங்க. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆல்ரெடி ட்விட்டர், ரெடிட் அனாலிசிஸ், யூடியூப்ல எல்லாம் சீன் பை சீன் பிரேக் டவுன்ஸ் எல்லாமே இருக்கு. சைலண்டா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் வருது. தியேட்டருக்கு படம் பார்க்க போனதே சில பேர் தான். அதுல பாதி பேர் மாஸ்டர் பீஸ்னும் பாதி பேர் குப்பன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் முடியுது. 2011க்கான நேஷனல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் டைரக்டர்னு 2 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்குது இந்த படம். இந்த படத்துக்கு அப்பதான் ஒரு அட்டென்ஷனே கிடைக்கும். ஆரண்ய காண்டம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு ஜங்கிள் ஸ்டோரி. யார் ஸ்ட்ராங்கோ அவன் தான் லேவோ இருப்பான், பாக்கி எல்லாரும் கிரவுண்டுக்குள்ள. புதுப்பேட்டையில ரத்தம் தெறிக்க ஒரு ராவான கேங்ஸ்டர் ஸ்டோரி பை செல்வா சார். பட் இது கம்ப்ளீட்டா டிகேயோட யூனிவர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இது தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் நியோநாயக் கேங்ஸ்டர் ஃபிலிம். கலர் டோன் வேற மாதிரி, ஸ்டோரி டெல்லிங் வேற மாதிரி, நோ பேக்ரவுண்ட் மியூசிக் பில்டப்ஸ், ஒரு ராவான சவுண்டு, சைலண்டான வைலன்ஸ். நாயர்னா என்னன்னே தெரியாத ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ கல்ட் ஃபாலோவர்ஸ்லாம் பைபிள் மாதிரி படிக்கிறாங்க இந்த படத்துல எல்லாரும் ப்ரே தான், எல்லாருமே ப்ரெடேட்டர் தான். என்ன நடக்குதுங்கிற டாட்ஸ் கனெக்ட் ஆகும்போது செம்ம கிளாரிட்டி வரும். இதைத்தான் பில்ட் பண்ணீங்களான்னு ஒரு ஆச்சரியமோ. அந்த டைம்ல பப்ளிக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, மாஸான கேங்ஸ்டர் ஃபிலிம். இது ஒரு ஸ்லோ பர்ன், சிம்பாலிக் சீன்ஸ், பிலாசபிக்கல் வயலன்ஸ்னு வந்தா என்ன கொடுமை சார்னு தியேட்டர் விட்டே இல்லை. போல்டான ஹீரோயின், கிளைமேக்ஸ் அன்பிரடிக்டபிள், படத்துல எல்லாமே இருந்தாலும் ஆடியன்ஸ் ரெடியா இல்லை அந்த டைம். டிகேயோட செம்மையான கிரேசி ரைட்டிங்கும் பயங்கரமான மேக்கிங்கும் படத்தை எங்கேயோ லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்துச்சு. கிரேசியான பிளாட்டு, அன்பிரடிக்டபிள் கிளைமேக்ஸ், அன்யூஷுவலான டைலாக்ஸ்ன்னு ரொம்பவே தனிச்சு நின்னுது. இந்த யாருமே கண்டுக்காத ஆரண்ய காண்டம் இன்னைக்கு கல்ட் கிளாசிக் நியோ நாயர் ஃபிலிம் மேக்கர்ஸோட பெஞ்ச் மார்க்.
மிட் 2000ஸ்ல பீக் ஆக்ஷன் ஹீரோவா இருந்த விஜய் சார் பிரீஸியான ஒரு காலேஜ் ரொமான்டிக் காமெடி பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா வந்துச்சு. 2005ல ரிலீஸ் ஆன சச்சின். இதே சார் ஃபிலிம் தான், பட் நோ ரிவெஞ்ச், நோ வில்லன், எதுவும் இல்லை. ஒரு ஹாப்பி கோ லக்கி கேர் ஃப்ரீ காலேஜ் பாய். படம் முழுக்க ஸ்மைல், ஸ்வாக்னு ஒரு சில் காய் ஆட்டிடியூடோடய சுத்திட்டு இருக்கிற ஒரு பையனை வந்திருப்பாரு. ரொம்ப சூப்பராகவே அந்த ரோலை கேரி. கொஞ்சம் தாண்டி இருந்தாலும் என்னடா பேசிட்டே இருக்காங்கிறாரு மீட்டருக்கு போயிருக்கும். ஆனா கரெக்டான மீட்டர்ல சூப்பரா இம்ப்ரெசிவா கேரி பண்ணியிருந்தாரு விஜய். அதுக்கு கொஞ்சமும் குறையாம இருந்துச்சு ஜெனிலியா மேமோட பெர்ஃபார்மன்ஸ். ஆட்டிடியூடான இன்னசென்ட் கலந்த கேர்ள்ங்கிற ரோல்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. விஜய் சாரோட இமேஜுக்கு அப்போ மாஸ் பில்டப் அண்ட் ஆக்ஷன்லாம் பீக்ல போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா கில்லிக்கு அப்புறம் விஜய் சார் கிட்ட எதிர்பார்த்தது எல்லாமே இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான். ஆனா இங்க காலேஜ் வராரு, ஸ்மைல் பண்றாரு, ப்ரொப்போஸ் பண்றாரு. ஆடியன்ஸ் இது என்ன விஜய் படமானே டெம்ப்ளேட்டை உடைச்சிட்டான் சச்சின். ஆனா அக்செப்ட் பண்ணிக்க ஆடியன்ஸ் ரெடி ஆகி. அதை விட முக்கியமான இன்னொரு ரீசன் சந்திரமுகி. ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனதுனால அந்த பக்கம் மேசிவான சந்திரமுகி அலை போயிட்டு இருந்துச்சு. வடிவேலு சார், விஜய் சார் வர்ற சீன்ஸ் எல்லாமே காமெடியில பஞ்சமே இல்லை. காமா இருக்கிற விஜய் சார் இஸ் மை ஃபேவரட் ஜான். அந்த டைம்ல அது ஃபிளாப். ஆனா இப்போ ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ். இளைய தளபதியோட பெரிய ஆக்ஷன் இமேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ படத்தை கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஆனா ரீரிலீஸ்லேயே பார்த்தோம் படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படி. தட்ஸ் த வீடியோ கைஸ். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது. எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்ப்போம். இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஃப்ளாப்பான மூவிஸ் இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you next video. Bye.